வணக்கம் ஈரோடு நியூ இயர் அண்ட் பொங்கல் முன்னிட்டு நிறைய பேர் வந்து புதுசா வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பீங்க. பஜாஜ் அப்படினாவே பல்சர், அக்சஸ்ல நியூ அக்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு ஹோண்டால ஈவி வருமா கேட்டுட்டு இருந்தீங்க, ஈவி வந்திருக்குங்க. எஃப்எஸ்எஸ்ல ஹைபிரிட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. N160 மாடல் கொடுத்துருக்காங்க. V-Storm அட்வென்ச்சர் மாடல் நியூ வந்திருக்கு. ஸ்மார்ட் வெஹிக்கிள்ஸ் நம்மள்ட்ட இருக்குங்க. ஸ்மார்ட் வெஹிக்கிள்ஸ் ரிமோட்ல ஹேண்டில் பண்ற மாதிரிங்க. புதுசா இந்த XSR அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். மெட்டல் பாடி, கீர் வீல் டிரைவ், ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப். சுசுகினாவே இன்ஜின் கம்ஃபர்டபுள், இன்ஜினோட ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கும். உங்களுக்கு அப் டு 90 கிலோமீட்டர்ஸ் வரை மைலேஜ் கிடைக்குங்க. ஒரு 125cc ஒரு பெட்டர் மைலேஜ் கிடைக்கிற இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரேசெட்டாக இருக்குது. சிடிஎன் பிளாட்டினா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு 83,000 வரும். நம்ம இதில் அக்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.7 இருந்து ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் 110 ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh இருந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. ஃபேசினோன்னு இன்னொரு மாடல் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 96 ஆரம்பிச்சு 3,000 வரல கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 15,000 வரைக்கும் கேஷ்பேக் கொடுத்துருக்காங்க. அதில் 10 வருஷம் இன்ஜின் வாரண்டி கொடுத்துருக்காங்க. பேர் மினிமம் 5,000 rupees ஆஃபர் கொடுக்குறாங்க. பைக்கிலோட ஆன் ரோடு ப்ரைஸ்லேயே ஒரு 7,000 வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் லெஸ் பண்ணி கொடுக்குறோம். நம்ம சக்தி பஜாஜில் வாய்ஸ் ஆஃப் ஈரோடு ஃபாலோவர்ஸ்க்கு ஃபுல் அசரிஸ். நம்ம VR சுசுகியில் வாய்ஸ் ஆஃப் ஈரோடு ஃபாலோவர்ஸ்க்கு இப்போ வாய்ஸ் ஆஃப் ஈரோடு கஸ்டமர் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் யாராவது வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அடிஷ்னலாக பெனிஃபிட்டாக நம்ம வாய்ஸ் ஆஃப் ஈரோடு ஃபாலோவர்ஸுக்கு வணக்கம் ஈரோடு, வாய்ஸ் ஆஃப் ஈரோடு வழங்கும் வாய்ஸ் ஆஃப் ஈரோடு டாக்ஸ். ஸோ 2026 வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. அடுத்ததாக வந்து பொங்கல் வரப்போகுது. ஸோ இந்த நியூ இயர் அண்ட் பொங்கல் முன்னிட்டு நிறைய பேர் வந்து புதுசாக வண்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ பைக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான பிராண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம ஈரோட்லேயே வந்து நிறைய ஷோரூம்ஸ் வந்து இருக்குது. ஸோ எந்தெந்த பிராண்டில் என்ன மாதிரியான நியூ லான்ச்சஸ் வந்து இந்த இயர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் உங்கள் மைண்டில் இருக்கும் இல்லையா? ஸோ எந்த மாதிரியான பைக்ஸ் வாங்கலாம், எந்த பிராண்டில் வாங்கலாம், எந்த பிராண்டில் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் இருக்கும். ஸோ இன்னைக்கு இந்த ஷோவில் வந்து அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஷோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம கூட 4 முக்கியமான பிராண்ட்ஸ்ல இருந்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்திருக்காங்க. முதல்ல அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். ஸ்ரீ சக்தி பஜாஜ் ஈரோட்ல இருந்து ஜெகதீஷ் அவர்கள், VR சுசுகில இருந்து பூமணி அவர்கள், ஈரோடு ராயல் விங்ஸ் ஹோண்டால இருந்து தாரிக் அவர்கள், யமஹா மோட்டார் ஷோரூம் சுப்ரீம் மோட்டார்ஸ்ல இருந்து தம்பிதுரை அவர்கள். முதல்ல நீங்க சொல்லுங்க சார், நம்ம ஈரோடு மக்கள் ஸ்ரீ சக்தி பஜாஜ்ல பைக் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா 2026 லேட்டஸ்ட் வெஹிக்கிள்ஸ் என்னெல்லாம் உங்கள் ஷோரூமில் இருக்குது? பஜாஜ் அப்படின்னாவே பல்சர். இப்போ பல்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 150 செக்மெண்ட்டில் நம்ம டாப்பில் இருக்கோம். அந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இப்போ நியூ அப்டேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா LED பிளிங்கர்ஸில் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நியூ லான்ச்சில் 26 எடிஷனில் கொடுத்துருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா N160 மாடல் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக போகிற மாதிரி, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா UST4 கோல்ட் ஃபோர்க்கில் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலியாக போகலாம், சேம் டைம் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மூணாவது பார்த்திங்கன்னா 220 மாடல். பல்சர் 220ல் பார்த்திங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் சேம் மாற்றிருக்காங்க. ப்ளஸ் வந்து LED பிளிங்கர்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த 3 மாடல் தான் நியூ எடிஷன் 26ல் நியூ லான்ச்சஸ் பண்ணியிருக்காங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஈரோடு மக்கள் VR சுசுகியில் பைக் வாங்குறாங்க அப்படின்னா இந்த 2026 லேட்டஸ்ட் வெஹிக்கல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது? அக்சஸில் நியூ அக்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு அவனீஸ் வந்திருக்கு, அண்ட் தென் பர்க்மேன் வந்திருக்கு. ஜிக்ஸரில் வந்து பார்த்தீங்கன்னா 150cc அண்ட் 250cc இருக்குது. அண்ட் V-Storm அட்வென்ச்சர் மாடல் நியூ வந்திருக்கு, 250 செக்மெண்ட்டில் வந்திருக்கு உங்களுக்கு. சார் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஈரோடு மக்கள் ராயல் விங்ஸ் ஹோண்டாவில் பைக் வாங்குறாங்க அப்படின்னா இந்த 2026 லேட்டஸ்ட் வெஹிக்கல்ஸ் என்னெல்லாம் லான்ச் ஆயிருக்கு? 2026 பார்த்தீங்கன்னா நியூ செக்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா மக்கள் ஆல்ரெடி எதிர்பார்த்த நியூவாக லான்ச் பண்ணுற நம்ம ஈவி வந்திருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ஈவி கடந்த 2-3 வருஷமாக நல்லா பீக்கில் போயிட்டுருக்குங்க. எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஹோண்டாவில் ஈவி வருமா கேட்டுட்டு இருந்தீங்க, ஈவி வந்திருக்குங்க. ஸோ இந்த வருஷம் 2026 நம்மளுதாங்க. ஆல்ரெடி மார்க்கெட் ஷேர்லேயும் சரி ஈரோடு நம்ம தான் நம்பர் 1ல் இருக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹோண்டா நம்பர் 1 பிராண்டுங்க. இந்தியாவிலேயே நம்பர் 1 பிராண்டு ஹோண்டா தாங்க. ஸோ அதனால் எல்லோரும் எதிர்பார்க்குறேன் 26ல் ஈவி வருதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா NX200 வந்திருக்குங்க. NX200 பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடில் யூஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்குங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா யார் எந்த பிராண்ட்லையும் இல்லாத மாதிரி ஸ்மார்ட் வெஹிக்கிள்ஸ் நம்மள்ட்ட இருக்குங்க. ஸ்மார்ட் வெஹிக்கிள்ஸை ரிமோட்டில் ஹேண்டில் பண்ணுற மாதிரிங்க. ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்திருக்குங்க. ஸோ இன்னி வர எல்லாமே ABS பிரேக் தான் வருங்க. ஸோ ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி 125cc மேலே இருக்க எல்லாமே ABS பிரேக்காக மாறி வந்துடுங்க. ஸோ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஆக்டிவாக இருக்குங்க. ஆக்டிவாவில் 2 செக்மெண்ட் இருக்குங்க. 110cc 125cc இருக்குங்க. அதே சேம் லைக் தட் உங்களுக்கு டியோலே இருக்குங்க. 110cc 125cc வந்துச்சுங்க. இந்த 125cc எல்லா செக்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து ஸ்மார்ட் வெஹிக்கிள்ஸ் கொடுக்குறாங்க. 110 ஸ்மார்ட்லேயும் வந்து ஆக்டிவாவில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஸ்மார்ட் வெஹிக்கிள்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டில் மட்டும்தான் இருக்குங்க. ஸோ வண்டி வந்து நம்ம ரிமோட்டில் ஹேண்டில் பண்ணிக்கலாங்க. ஸோ அது நம்மள்ட்ட மட்டும் தான் இருக்குங்க. இதிலே வந்து உங்களுக்கு ப்ளூடூத் நேவிகேஷன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 900 ஒரு கிட்டத்தட்ட நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி, ஒரு 80-90 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி 900 DX ரெண்டுமே நம்ம மாடல் வந்துருச்சுங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸாக இருக்குங்க மக்களுக்கு.
சார் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஈரோடு மக்கள் சுப்ரீம் யமஹா மோட்டார்ஸில் பைக் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக இந்த 2026 என்ன மாதிரியான மாடல்ஸ் எல்லாம் இருக்குது? யமஹாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பைக்கை பொறுத்தளவுக்கு 2 விதமான செக்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் செக்மெண்ட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட்டு. இதில் அந்த டீலக்ஸ் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா RN5, MT15, XSR அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 மாடல் அதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா FZS, FZS V4, FZS ஹைப்ரிட் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ரீசெண்டாக வந்தது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு FZSல ஹைப்ரிட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு மோர் மைலேஜ், அதாவது ஒரு 150cc கேட்டகரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50, 55, 60 அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டீலக்ஸ் செக்மெண்ட்டில் புதுசாக இந்த XSR அப்படிங்கிற ஒரு மாடலை வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த XSRங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஆல்ரெடி அது இம்போர்ட்டட் மாடல் இது. தாயில் வந்து இந்தோனேஷியா, மலேசியா அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது. இப்போ அது வந்து நம்ம RX100 அந்த பேசிக் டிசைனில் நியோ கிளாசிக் ரெட்ரோ டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியை நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு டீலக்ஸ் செக்மெண்ட்டாகவும் இருக்கும், ஒரு ஃபேமிலி செக்டர் விரும்புகிற மாதிரியும் இருக்கும். இது வந்து ஒரு 150cc கேட்டகரியில் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்கோம். இதோட மெயின் ஃபியூச்சர்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 சேனல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சென்சார், அசிஸ்டன்ட் ஸ்லீப்பர் கிளச், USD ஃபோர்க் அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எல்லா ஆப்ஷனுமே அந்த XSRல கிடைக்கும். ஒரு 25க்கு மேலே ஒரு ஃபேமிலி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து ஒரு பைக்கை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா XSRை வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு டெஃபினெட்லி ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஒரு 150cc ஒரு 55க்கு மேலே எபோவ் மைலேஜ் கிடைக்கிறது உங்களுக்கு அந்த இதுலேயும் கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு லிக்விட் கூல்டு இன்ஜினோட உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ அது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இன்னும் 26ல் அப்கிரேடாக ஒரு 2 EV வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறதா ஒரு ஐடியா பிளான் வச்சுருக்கோம். அது வந்து ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஏரோக்ஸு, இன்னொன்று EC06 அப்படிங்கிற மொத்தம் 2 மாடலை வந்து அதில் லான்ச் பண்ணலான்னு பிளான் வச்சுருக்கோம். ஸோ இனி வந்து ஜனவரி ஆர் பிப்ரவரிக்கு மேலே நீங்கள் அதை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். சார் நீங்கள் சொல்லுங்கள், ஈரோடு பஜாஜில் 3 ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கல்ஸ்னால் என்னென்ன, மக்கள் ஏன் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்குறாங்க? சக்தி பஜாஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிடி பிளாட்டினா மைலேஜ் செக்மெண்ட்டாக சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு மைலேஜ் சாம்பியன், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் எல்லாத்துக்குமே. பிளாட்டினாவே மைலேஜ் நல்ல மைலேஜ் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் சொல்லுவோம். ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டில் பல்சர் அப்படின்னு தான் நமக்கு தெரியும் எல்லாத்துக்குமே. என்ன அப்படின்னா உங்களுக்கு 125cc 220cc வரல நம்மகிட்ட வந்து எல்லா மாடலுமே ஃபாஸ்ட் மூவிங்கில் தான் இருக்குது. 150 ஸ்ட்ராங் செக்மெண்ட் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டில் பல்சர் தான். இதில் என்ன அப்படின்னா நியூ மாடல்ஸ் நிறையா அப்டேட் ஆகிருக்கு உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா பெட்டர் ஃபியூச்சர்ஸ் இருக்குது. மைலேஜும் அதிக மைலேஜ் வந்து கொடுக்கும். பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் பல்சர் எல்லாத்துலேயுமே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை அண்ட் செக்மெண்ட் சொல்லுவோம். இப்போ வந்து டாமினர், RS 200 அண்டு அவெஞ்சர்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுவும் பெட்டர் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈரோட்டில் மோட்டர் சைக்கிளில் ஹையஸ்ட் மார்க்கெட் ஷேர் இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் தான். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய ஒரு இது தான். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ EVலையும் சேத்தக் கொடுத்துருக்காங்க. சேத்தக் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மெட்டல் பாடி, கீர் வீல் டிரைவ், இது மாதிரி ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப், இது மாதிரி நிறைய டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. மற்ற பிராண்ட் இல்லாத ஃபியூச்சர்ஸ் நம்ம வண்டியில் இருக்குது. சார் நீங்கள் சொல்லுங்கள், ஈரோடு சுசுக்கியில் 3 ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கல்ஸ்னால் என்னென்ன, மக்கள் ஏன் அதை ப்ரிஃபர் பண்ணி வாங்குறாங்க? மொத்தம் சுசுகி ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்சஸ், அவனிஸ், வீஸ்டோம் 3 ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு உங்களுக்கு. இதில் 3 இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுசுகினாவே இன்ஜின் கம்ஃபர்டபுள், அது இன்ஜினோட ஸ்மூத்னஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இன்ஜின் ஸ்மூத்னஸ்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லாங் லைஃப் போகிறப்ப அந்த ஹார்ஷான சவுண்டு அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு கேட்காது. நார்மல் ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ லைஃப் லாங் அந்த ஸ்மூத்னஸும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாத அக்சஸில் என்ன பெனிஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கம்ஃபர்டபுள்னு சொல்லுவோம். அக்சஸ்னாவே ஃபேமிலி கம்ஃபர்டபுள். ஏன்னா ஒயிட் சீட் இருக்கும் உங்களுக்கு, லென்த்தான சீட் இருக்கும், அந்த முன்னாடி ஃபுட் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அண்ட் மைலேஜ் வைஸும் பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் டீசெண்டான மைலேஜ், 50+ மைலேஜ் எல்லாத்துக்குமே கிடைச்சிட்டு இருக்குது. லாங் வைஸ் பார்த்தீங்கன்னா 60+ கிடைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு. அவனைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்டிவாகவும் இருக்கும். அண்ட் தென் அந்த இன்ஜின் ஸ்மூத்னஸ், அண்ட் தென் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி எடுக்கிற மாடலாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் கா ஓஜி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ ஸ்ட்ரீட்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தில் எல்லாமே கொஞ்சம் குயிக்கராக ஃபாஸ்டராக மூவ் பண்ணி போய்க்கலாம் உங்களுக்கு. அண்ட் தென் வீஸ்டோம் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சர் மாடல். ஸோ இருக்கிற அட்வென்ச்சர் மாடலில் நம்ம இதில் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல், ஒரு சின்ன சென்சார் கம்ப்ளைண்ட் எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு. ஸோ லாங் வைஸும் ஷார்ட் வைஸும் உங்களுக்கு மைலேஜ் வைஸ் நல்லா கொடுத்துருக்கோம் அட்வென்ச்சரில். நீங்கள் அட்வென்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 38 மைலேஜ் உங்களுக்கு லோக்கல்லே கிடச்சிட்ருக்கு, லாங்கில் 40 வரைக்கும் கிடச்சிட்ருக்கு உங்களுக்கு வீஸ்ட்ரோமில் உங்களுக்கு. ஸோ அட்வென்ச்சர் மாடல் வீஸ்ட்ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங் சிஸ்டம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இன்ஜின் வந்து கொடுக்குறது எல்லாமே அந்த ஸ்மூத்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு வீஸ்ட்ரோமில் உங்களுக்கு. அந்த சீட்டிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுள் உட்காரத்துக்கு சீட்டு வைடாக இருக்கும் அட்வென்ச்சர் மாடலில், அதனால் கம்ஃபர்டபுள் இது இருக்கும்.
ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஈரோடு ஹோண்டாவில் 3 ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கல்ஸ் என்னென்ன, மக்கள் ஏன் அதை வந்து ப்ரிஃபர் பண்ணி வாங்குறாங்க? ஹோண்டாவில் பொறுத்தளவுக்கு எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் பிராண்டு தாங்க, ப்ராடக்ட் தான். இதில் நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன், ஒரு 3 ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஆக்டிவாவில் பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்லாம் இருக்குது. அதில் நார்மல் ஸ்டாண்டர்ட் மாடல் இருக்குது, டீலக்ஸ் மாடல் இருக்குது, ஸ்மார்ட் மாடல் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைன் 100ங்க. சைன் 100 எதுக்கு நான் சூஸ் பண்ணுறாங்கன்னா, சைன் 100ல் பார்த்தீங்கன்னா அப் டு 90 கிலோமீட்டர்ஸ் வரை மைலேஜ் கிடைக்குங்க. இதை இந்தியாவிலே ஹையஸ்ட்டாக மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டிங்க சைன் 100 சரிங்க. சைன் 100ல் டிஎக்ஸ்னு ஒரு மாடல் வந்துருக்குங்க, புது வேரியண்ட்டு. அந்த 2 வேரியண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அப் டு 90 கிலோமீட்டர்ஸ் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்குங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் யூனிகானுங்க. யூனிகான் வந்து கிளாசிக் டைப்புங்க. யூனிகானை பார்க்காதவங்க கேட்காதவங்க யாருமே இருந்திருக்க முடியாது இந்தியாவில். ஸோ யூனிகான் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்க. ஆக்டிவாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லேடிஸாக இருந்தாலும் சரி, டீச்சர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு இப்போ தான் புதுசாக வண்டி ஓட்ட போகிறாங்களா இருந்தாலும் சரி, அவங்க ஆக்டிவா எடுத்து யூஸ் பண்ண முடியுங்க. மற்றபடி எல்லா பிராண்டுமே எங்களுக்கு இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே நல்ல பிராண்டு தாங்க, நல்லா மூவிங் தான், ஃபாஸ்ட் மூவிங் தான். ஓகேங்களா? இதில் ஆக்டிவா, சைன் 100, அந்த சைன் டிஎக்ஸுங்க, ப்ளஸ் எங்களோட யூனிகானுங்க, இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்க. சார் நீங்கள் சொல்லுங்கள், ஈரோடு சுப்ரீம் மோட்டார்ஸில் 3 ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கல்ஸ்னால் என்னென்ன, மக்கள் வந்து என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்க? இப்போது யமஹாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூட்டரை பொறுத்தளவுக்கு இப்போது ரேஸ் செட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு மாடலை வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு அதே மாதிரி தான் ஹைப்ரிட் டெக்னாலஜியோடு இருக்கும். இது ஏன் ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு சொன்னோம்னா, மைலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 55 to 60, 66 அந்த ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ். ஒரு ஸ்கூட்டரு அப்படின்னா பொதுவாக உங்களுக்கு ஒரு 45 to 50 அப்படிங்கிறது வந்து ஒரு காமனாக இருக்கும். இந்த ரேசெட்டார் வந்து அப்படிங்கிற ஒரு மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 55க்கு மேலே மைலேஜ் கிடைக்கும். பிகாஸ் அது ரீசன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 97 kg தான் வரும். ஸோ இது வந்து யார் வேணாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ஒரு 125cc ஸ்கூட்டராகவும் இருக்கும். ஒரு 125cc ஒரு பெட்டர் மைலேஜ் கிடைக்கிற இதாக வந்து பார்த்திங்கன்னா ரேசெட்டார் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கிற அந்த எக்ஸ்எஸ்ஆர் அப்படிங்கிற ஒரு மாடலும் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏன் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்காக போகுதுன்னா, ஒன்று வந்து எல்லோரும் விருப்பப்படுற மாதிரி இருக்கும். ஒரு பவர் வேணுன்னா பவர் நீங்கள் கிடைக்கும், மைலேஜ் வேணால் மைலேஜ், ஒரு ஃபேமிலியாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல வந்து ஒரு இன்ஜின் லைஃப் வர வண்டியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்எஸ்ஆர் 150ங்கிற மாடல் ஒன்று இருக்குது. இன்னொரு ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்எஸ்எஸ்ல ஹைப்ரிட்டுங்கிற ஒரு வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜ் போகிற மிடில் ஏஜில் இருக்கிறவங்க, ஒரு 20 to 25 ஏஜில் இருக்கிறவங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைப்ரிட் மாடல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைப்ரிட்டுங்கிற ஒரு டெக்னாலஜி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 வீலர் செக்மெண்ட்டுக்குள்ளே யமஹா தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். இது என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த மைலேஜை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 வண்டியுமே பார்த்திங்கன்னா யமஹாவில் வந்து உங்களுக்கு நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கான வெஹிக்கிள். ஒரு பிராண்ட்லையுமே என்ன நியூ லான்ச்சஸ் இருக்குது, என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்ததான் நீங்கள் எல்லாருமே க்யூரியஸாக இருப்பீங்க. ஸோ ஈரோடு மக்கள் உங்கள் பிராண்டில் பைக்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா உங்கள் பிராண்ட் பைக்ஸோட ஆன் ரோட் ப்ரைஸ் என்னவா இருக்குது? நம்மளது மைலேஜ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிடி அண்ட் பிளாட்டினா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ரோடு 83,000 வரும். 83,000ல் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஆன் ரோடு வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் சொன்னேன். ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டில் பல்சர் 125cc ஆன் ரோட் பார்த்திங்க அப்படின்னா 99,000 தான் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து 150cc போகிறீங்க அப்படின்னா ஆன் ரோடு 120 வரும். இதுதான் நம்மகிட்ட இருக்கிற பல்சர் மாடலில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹையன் மாடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாமினர் ஆன் ரோட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 230 வரும். இதுதான் நம்மகிட்ட இருக்குது. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 100cc செக்மெண்ட்லேருந்து 400cc செக்மெண்ட் வரல எல்லா மாடல்ஸுமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. சேத்தக் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் வந்து ஆன் ரோட் பார்த்திங்கன்னா 110 வரும். நம்ம இதில் அக்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.7 ஆரம்பிக்குது. அண்ட் தென் டாப் எண்டு வந்து பார்த்திங்கன்னா 1.2 வரைக்கும் 2 lakhs வரைக்கும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. சேம் இதே அவனிஸ் அண்ட் பர்க்மன். அவனிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.15 lakhs வரையும் இருக்குது உங்களுக்கு. அண்ட் தென் பர்க்மேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக் அது டாப் எண்ட் வரை 3 மாடல் வரையும் வரும் உங்களுக்கு. பர்க்மேனில் பேசிக் வந்து பார்த்திங்கன்னா 1.23 lakhs அண்ட் தென் டாப் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1.43 lakhs வரையும் கொடுத்துட்ருக்காங்க உங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு ஸ்கூட்டரை விட்டு அடுத்து பைக் செக்மெண்ட்டில் போகிறோம் அப்படின்னா ஜிக்ஸர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1.6லேருந்து 1.8 வரையும் உங்களுக்கு ஜிக்ஸர் அண்ட் ஜிக்ஸர் எஸ்எஃப் செக்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. அண்ட் தென் அட்வென்ச்சர் மாடலில் விஸ்டோம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.45 lakhs வரையும் அவைலபிள் இருக்குது. ஆக்டிவாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 வேரியண்ட் இருக்குங்க. ஆக்டிவா 110ல் 3 வேரியண்ட்டு, ஆக்டிவா 125ல் 3 வேரியண்ட்டுங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவா 110 ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 1 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. ஆக்டிவா 125 ஸ்மார்ட் ஹைரண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 வந்துருங்க. இதே டியோவில் எடுத்துட்டிங்கன்னா மொத்தம் 4 வேரியண்ட் இருக்குங்க. டியோ 110ல் 2 வேரியண்ட் வருங்க, டியோ 125ல் 2 வேரியண்ட் வருங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் டியோ 110 ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா 96,000 ஸ்டார்ட் ஆகுங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா டியோ 125ல் ஸ்மார்ட் பார்த்தீங்கன்னா 1,19,000 வருங்க. மோட்டார் சைக்கிள் ஹோண்டா மோட்டார் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 85,000 சைன் 100 ஸ்டார்ட் ஆகுங்க.
அப் டு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா மோட்டார் சைக்கிள் நிறைய செக்மெண்ட்டுங்க, ஏன்னா நம்ம இந்தியாவில் நம்பர் 1 பிராண்டுனால மோட்டார் சைக்கிள் நிறைய செக்மெண்ட் வருங்க. 100 சிசிலேருந்து உங்களுக்கு 200 சிசி வரையும் இருக்குங்க ஹோண்டாவில். அதுக்கப்புறம் பிக் விங்ஸில் வருங்க. பட் ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம் 100 சிசிங்க. 100 சிசி 85,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க. அதே NX 200ன்னு சொல்லி மாடல் இருக்குங்க, நம்ம அட்வென்ச்சர் மாடலு, ஆஃப் ரோட் வெஹிக்கிள். இது வந்து உங்களுக்கு 190 க்ளோஸ் ஆகுங்க. ஸோ லோயர்லேருந்து 85, ஹையர் ரெண்டு வந்து 190ங்க. ஸோ மோட்டர் செக்மெண்ட்டு அதிகமாக இருக்குங்க நம்மளுக்கு. யமஹாவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் வந்து ரேசட்டார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 92லேருந்து ஆரம்பித்து டாப் எண்டு வந்து பார்த்திங்கன்னா 1,07,000 வரைக்கும் இருக்குது. ஃபேசினோன்னு இன்னொரு மாடல் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து 96லேருந்து ஆரம்பித்து 1,17,000 வரைக்கும் டாப் எண்ட் மாடல் இருக்குது. இப்போ பை செக்மெண்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா FG சீரீஸில் உங்களுக்கு பேசிக் வேரியண்ட்டு 1,35,000லேருந்து ஆரம்பிக்குது. அடுத்தது ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா FZ ரேவ்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. அது வந்து 1,45,000லேருந்து ஆரம்பிக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா FZ ஹைப்ரிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,61,000லேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா MT15 R15 செக்மெண்ட்டு. இதில் வந்து MT15 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து 1,92,000 ஆரம்பித்து டீலக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2,05,000 வரைக்கும் இருக்கும். அடுத்தது R15 வந்து பார்த்திங்கன்னா 1,93லேருந்து ஆரம்பித்து 2,25,000 வரைக்கும் இருக்குது. அடுத்தது அதில் M சீரியஸ் அந்த கார்பன் எடிஷன் அந்த மாடல் பார்த்திங்கன்னா 2,30,000 வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. சார் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஈரோடு மக்கள் பஜாஜ் பைக்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா ஏன் ஸ்ரீ சக்தி பஜாஜ் ஈரோடை வந்து ப்ரிஃபர் பண்ணணும்? நம்ம சக்தி பஜாஜ் வந்து பார்த்திங்கன்னா 2006 ஆரம்பித்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 20 வருஷம் கடந்து போயிட்டுருக்கோம். இப்போ கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சேல்ஸ், சர்வீஸ், ஸ்பேர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே இடத்துலையே நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இன்சார்ஜஸ் இருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்க்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருக்கார், சர்வீஸ்க்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருக்கார், ஸ்பேர்ஸ்க்குன்னு ஒரு இன்சார்ஜ் இருக்கார். இப்போ சேல்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ சேல்ஸில் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அட்டன் பண்ணுறாங்கன்னா அதோட கஸ்டமரை விடாமல் அந்த மேனேஜர் பேசிட்டு தான் கஸ்டமர் ஷோரூம் மட்டும் வெளியே போவார். கம்பல்சரி டெஸ்ட் ட்ரைவ் கொடுத்துருப்பாங்க, கஸ்டமருக்கு கம்பல்சரி ப்ராடக்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லா இதுவுமே கஸ்டமர் எக்ஸ்சேஞ்ச் வந்து கம்பல்சரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது ஃபினான்ஸ் கம்பல்சரி ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம கஸ்டமருக்கு வெளியே வந்து அலோவ் பண்ணுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு சர்வீஸ் வந்து பெட்டராக இருக்கும். சர்வீஸ் பொறுத்தவரையிலே அதே மாதிரி தான். சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் உள்ளே வந்தோடனே ஜஸ்ட்டு அப்படியே விடாமல் ஒரு செக்யூரிட்டி வந்து ஃபஸ்ட்டு ஜாப் கார்டு போடுறதுக்கு முன்னாடி அவங்க டீட்டெயில் நோட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ஒரு சர்வீஸ் அட்வைசர் வந்து வெஹிக்கிளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்து என்ன ஃபீட்பேக் இருக்குது அப்படிங்கிறத கஸ்டமர் கம்யூனிகேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை சொல்கிறத அப்படியே நம்ம நோட் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கு முன்னாடி எல்லாமே அவருக்கு சாட்டிஸ்ஃபைடா அப்படின்ட்டு அதை செக் பண்ணி பார்த்துட்டு தான் கஸ்டமருக்கே வண்டி கொடுப்போம். அதனால் சர்வீஸ்லேயும் பெட்டர் சர்வீஸ் இருக்கும். அடுத்தது ஸ்பேர்ஸும் அதே மாதிரி தான். என்ன ஸ்பேர்ஸ் கேட்டாலும் நம்மகிட்ட ஸ்டாக் இல்லை அப்படிங்கிறதே இருக்காது. ஏன்னா நம்மளோட பார்த்திங்கன்னா அர்பன் கவுண்டர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நம்ம இது இல்லாமல் சக்தி ரோட்லேயும் சோலார்லேயும் நம்ம அர்பன் பிரான்ச்சஸ் இருக்குது. இது இல்லாமல் ரூரல் பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா பெருந்துறை அண்ட் சென்னைமலை இருக்குது. இது இல்லாமல் எங்களோட ASTs பார்த்திங்கன்னா குன்னத்தூர், ஊத்துக்குளி, கொடுமுடி, சிவகிரி, அது இல்லாமல் காஞ்சி கோயில், சித்தோடு, அரச்சலூர் இதெல்லாம் இடத்துலையும் நம்மளோட அவுட்லெட்ஸ் இருக்குது. அதனால் எங்கே போனாலும் உங்களுக்கு பெட்டர் சர்வீஸ் இருக்கும். கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு சின்ன சப்போர்ட் அப்படின்னா உடனே போய் பார்க்கக்கூடிய இது நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது. அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு சூஸ் பண்ணலாம். பெட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் கண்டிப்பாக எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்கும். சார் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஈரோடு மக்கள் வந்து சுசுகி பைக்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா ஏன் VR சுசுகியை வந்து ப்ரிஃபர் பண்ணணும்? VR சுசுகி வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் 3 ஷோரூம் இருக்குது. அண்ட் தென் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 ஷோரூம் இருக்குது. ஸோ ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு வந்து மெயின் ஷோரூம் வீரப்பச்சத்திரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. தென் பவானி அண்ட் பெருந்துறையில் 2 இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு உங்களுக்கு. அண்ட் சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 7 அவுட்லெட் இருக்குது உங்களுக்கு. ஸோ நம்ம சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெஸ்பான்சிபிளாக பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு டு லாஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக பண்ணித்தரோம் உங்களுக்கு. அந்த நீங்கள் உள்ளே வந்ததுலேருந்து வெளியே போகிற வரைக்கும் உங்களுக்கான என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன நீடோ அது எல்லாமே உங்களுக்கு நம்ம இங்கே ஒவ்வொன்றா பார்த்து ஒரு இதில் பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு. அண்ட் தென் ஃபீட்பேக் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷோரூமில் எப்பயுமே பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வண்டி ஃபஸ்ட்டு ஆன்லைன் வண்டி பார்க்கறதுலேருந்து நாங்கள் செக்மெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃப் தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு. அண்ட் டெலிவரி ப்ராசஸ் வரைக்கும் நாங்கள் கோத்ரூ பண்ணி ஃபுல் ப்ராசஸும் கரெக்டாக மெயின்டைனாக பண்ணி வச்சுருக்கோம் உங்களுக்கு. ஃபுல் ரெஸ்பான்சிபிள் உங்களுக்கு லாஸ்ட் வரையும் பண்ணித்தரோம் உங்களுக்கு. அண்ட் தென் சர்வீஸ் வரைக்கும் போகிறீங்க அப்படின்னா ஷார்ட் டைம்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக சர்வீஸ் நம்பர்ஸ் நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு சர்வீஸ் ஃபஸ்ட்டு டு ஸ்டார்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக பண்ணித்தரோம். அண்ட் தென் கஸ்டமர் என்ன ஃபீட்பேக் சொல்கிறாங்க, எதாவது கம்ப்ளைண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படின்றப்ப நம்ம மேனேஜரு GM வரைக்கும் வந்து நின்று ரெஸ்பான்சிபிளாக அந்த ஆன்சர் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுவும் இல்லாத உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ கஸ்டமர்ஸ் உள்ள இன்னர் வந்ததுலேருந்து வெளியே போகிற வரைக்கும் அவங்கள வந்து ஒரு கஸ்டமர் லான்ச் பண்ணி அது ஒரு டிவி என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது சம்திங்
உங்களுக்கு கொடுத்து, அது இல்லாத கஸ்டமர்ஸ் ஆன் டைம் டெலிவரி கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு சேல்ஸ்லேயே பொறுத்தளவுக்கு சில பேர் நல்ல நாளில் எடுக்கணும், இந்த பொங்கல் எடுக்கணும், நல்ல நாள் இந்த டைமுக்குள்ளே எனக்கு எடுக்கணும், வித்தின் 5 மினிட்ஸில் எனக்கு எடுக்கணும்னா ஆன் டைம் டெலிவரி நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வித் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் ஃப்ரீடமாக உங்களுக்கு கஸ்டமர் சைஸ் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு நீங்கள் ஏதாவது வண்டி எடுக்கிறீங்க, சுசுகியில் ப்ராடக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா விஆர் சுசுகியில் ஈரோடு மக்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி தரோம். சார் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஈரோடு மக்கள் ஹோண்டா பைக்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா ஏன் ராயல் விங்ஸ் ஹோண்டாவை ப்ரிஃபர் பண்ணணும்? நம்ம வந்து கூகுள் ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 4.7 இருக்குங்க. இது வந்து பெரிய விஷயங்க. ஏன்னா கூகுள் ரிவ்யூங்கிறது இப்போ வந்து எல்லா மக்களும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க கூகுள். ஸோ கூகுள் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா நம்ம 4.7 நாம தான் ஹையஸ்ட்டாக இருக்கோங்க. இன்னொரு ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம 2005 ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ராயல் விங்ஸ் ஹோண்டா வந்து 2005 ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து மெயின் ஷோரூம் வந்து சத்தி ரோட்டில் இருக்குங்க. மீதி இல்லாமல் பிரான்ச்சஸ் இருக்குங்க. லட்சுமி நகர், நம்மளுக்கு சித்தோடு, இந்த மாதிரி நம்ம கருங்கப்பாளையம் சொல்லிட்டு 3 பிரான்ச்சஸ் இருக்குங்க. இதில் மெயின் ஃபியூச்சர்ஸ் நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னா 3Sன்னு சொல்லுவாங்க. 3S செக்மெண்ட்டுமாங்க. சேல்ஸு, சர்வீஸு, ஸ்பேர்ஸுங்க. இந்த 3 ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரே இடம் நம்மளுதாங்க, ராயல் விங்ஸ் ஹோண்டா தாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம வந்து எடுத்தனே வண்டி விற்கிறோம், அடுத்த சர்வீஸ் கம்பல்சரி நம்மளுக்கு வேணுங்க. ஏன்னா ஒரு 5 வருஷம் ஒரு வண்டி ஓட்டுறோம் அப்படிங்கும்போது சர்வீஸ் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி ஸ்பேர்ஸ்க்கு வெயிட் பண்ணக்கூடாதுன்னா ஸ்பேர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்க. ஸோ இது எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே இடம்னு பார்த்தீங்கன்னா ராயல் விங்ஸ் ஹோண்டா தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வண்டி எடுத்தீங்கனாலும் அதுக்கு நாங்கள் டெஸ்ட் ரைடு கொடுத்துருவோங்க. டெஸ்ட் ரைட் கொடுக்குறதுக்கு டெஸ்ட் ரைட் நீங்கள் பண்ணுற கஸ்டமர் வந்து டெஸ்ட் ரைட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட் இருக்குங்க. எந்த கஸ்டமர் வந்து டெஸ்ட் ரைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறோங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ளே வந்ததுலேருந்து வெளியே போகிற மாதிரியும் நம்மளோட என்ன சர்வீஸ் பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அந்த சர்வீஸ் பெஸ்ட்டாக கொடுக்குறோங்க. சில பேர் எமர்ஜென்சியாக வருவாங்க, வீட்டில் டெலிவரி கேட்பாங்க, ஹோம் டெலிவரி கேட்பாங்க, என்ன சப்போர்ட் வேணும்னாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸுங்க. சில பேருக்கு சிபில் இருக்குங்க, சிபில் இருக்காதுங்க. அந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி உள்ளே ராயல் விங்ஸுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா, ஹோண்டாக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்க வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு தான் போகணுங்கிற தாட்டில் தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு என்ன சப்போர்ட்டோ அந்த கஸ்டமர்ஸ் பண்ணி கொடுப்பாங்க, பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஆஃபராக இருந்தாலும் சரி, இல்லை அந்த கஸ்டமர் சர்வீஸாக இருந்தாலும் சரி, அவங்க வெல்ஃபேராக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு விஷயமா இருந்தாலும், எக்ஸாம்பிள் ஒரு குழந்தையாக கூட்டிகிட்டு வந்தால் அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணுற கூட நம்ம ரூம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி எல்லா விதமான சப்போர்ட்டும் நம்ம ராயல் விங்ஸ் ஹோண்டாவில் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ராயல் விங்ஸ் தேடி வராங்க. ஸோ மக்களே, நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் வண்டி வேணும்னாலும் சரி, அது எந்த மாதிரி, இப்போ எக்ஸாம்பிள் எந்த ஆஃபரில் வேணும்னாலும் சரி, உங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹீரோ ராயல் விங்ஸ் சத்தி ரோடு வாங்க. உங்களுக்கு எல்லா வண்டியும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வண்டியை உங்கள் கனவு வாகனத்தை எடுத்து ஓட்டி செல்லுங்கள். தேங்க்யூ. சார் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஈரோடு மக்கள் யமஹா பைக்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா ஏன் சுப்ரீம் யமஹா மோட்டார்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணணும்? சுப்ரீம் மோட்டார்ஸை நம்ம ஏன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த சுப்ரீம் மோட்டார்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸுக்கு மேலே நம்ம ஷோரூம் இருக்குது. ஸோ வந்து பழைய வாடிக்கையாளர்கள், புதிய வாடிக்கையாளர்கள் நிறையா பேர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமராக இருக்காங்க. ஸோ நம்ம சுப்ரீம் மோட்டார்ஸை ரெஃபர் பண்ணுறவங்க ஒரு கஸ்டமருக்கு இன்னொரு கஸ்டமர் சொல்லி இது பண்ணுவாங்க. ஏன் அது ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா, எங்களோட அந்த சேல்ஸ்க்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இன்னொன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த டைம் கமிட்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்போம். அந்த டைம் கமிட்மெண்ட்னா அந்த கஸ்டமர் வந்து சர்வீஸ் கொண்டாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு குறித்த நேரத்தில் டெலிவரி பண்ணி கொடுப்போம். சர்வீஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணி தருவோம். ஏன்னா நம்மகிட்ட ஒரு 25 இயர்ஸுக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸான மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் அண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது இங்கே சர்வீஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ கஸ்டமருக்கு என்ன நீடு, கஸ்டமருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதுனால நாங்கள் ஒரு 30 இயர்ஸுக்கு மேலே நாங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஷோரூமை ரன் பண்ண முடியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஈரோடு மக்கள் வந்து நம்ம ஒரு யமஹா பைக்கை நீங்கள் சூஸ் பண்ணால் நீங்கள் டெஃபினெட்லி வந்து சுப்ரீம் மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அது ரொம்ப பெட்டர் சாய்ஸாக இருக்கும். சார் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஈரோடு மக்களுக்கு உங்கள் சக்தி பஜாஜில் இந்த நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க? நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் செக்மெண்ட்டில் இப்போ பிளாட்டினாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 வரல கேஷ்பேக் ஆஃபர் கொடுத்துருக்காங்க பொங்கலுக்காக. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட்டில் பல்சர் 125 அண்ட் 150 செக்மெண்ட்டுக்கு 2000 கேஷ்பேக் ஆஃபர். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ரெகுலராக வந்து 3 ஃப்ரீ சர்வீஸ் கொடுப்போம். இப்போ அடிஷ்னலாக 2 ஃப்ரீ சர்வீஸ் எக்ஸ்ட்ரா ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் ஆப்ஷன் போகிறவங்களுக்கு 0% ப்ராசஸிங் ஃபீஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நாலாவது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 ருபீஸ் வந்து போனஸ் ஆஃபர் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் இன்னும் என்ன பெனிஃபிட் அப்படின்னா வாரண்ட்டி கம்பெனி எல்லா பிராண்டுமே பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுப்போம். இப்போ எக்ஸ்ட்ராவாக வந்து 5 இயர்ஸ் சேர்த்து 10 இயர்ஸ் வாரண்ட்டி ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஸ் ஆப்ஷன் போகிறவங்களுக்கு டவுன் பேமெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிபில் பெஸ்ட்டாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி 100% ஃபண்டிங் இருக்குது. உங்களுக்கு சிபில் கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் 90% வரல பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரூஃப் இல்லை, வெளியூர் ப்ரூஃப் இருக்கிறதுனாலும் சரி நம்ம இங்கேயே நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷன் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது.
சார் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஈரோடு மக்களுக்கு உங்கள் விஆர் சுசுக்கியில் இந்த நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க? சுசுக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஸஸ் 7 பர்க்மேன் 3 இருக்குது. ஸ்கூட்டர் செக்மெண்ட்டுக்கு 3000 வரைக்கும் கேஷ்பேக் கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் ப்ளஸ் கிஃப்ட்ஸும் கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு பொங்கல் ஆஃபராகவும். அண்ட் தென் பைக் செக்மெண்ட் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா பைக் செக்மெண்ட்டில் உங்களுக்கு 15000 வரைக்கும் கேஷ்பேக் கொடுத்துருக்காங்க. அதில் 10 வருஷம் இன்ஜின் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வாரண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.25 lakhs கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம கிளைம் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு. ஸோ ஃபினான்ஸ் ப்ராசஸும் உங்களுக்கு வந்து குயிக்காக ப்ராசஸ் முடியறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு. சார் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஈரோடு மக்களுக்கு உங்கள் ராயல் விங்ஸ் ஹோண்டாவில் இந்த நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க? ரெகுலராக வந்து ராயல் விங்ஸ் ஹோண்டா வந்து ஆஃபர் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. இந்த ஸ்பெஷலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே வண்டி எடுக்கணுங்கிற கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா எல்லா வேரியண்ட்டும் எல்லா செக்மெண்ட் மாடல்ஸ்க்குமே நம்ம பேர் மினிமம் 5000 rupees ஆஃபர் கொடுக்குறோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 999க்கே நம்ம வண்டி கொடுக்குறோங்க. நம்ம இனிஷியல் வந்து வெறும் 999 தாங்க. சிபில் இருக்குது, சிபில் இல்லை, அதெல்லாம் வாட் எவர் இட்ஸ், அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. உள்ள கஸ்டமர்ஸ் வந்தாங்க அப்படின்னா 999க்கே நம்ம வண்டி கொடுக்குறோங்க. வெறும் 999 கொண்டு வந்தாங்கன்னா போதுங்க, வண்டி நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோங்க. அது சிபில் இருக்குது இல்லை அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் தான் பார்ப்போங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பார்த்திங்கன்னா மினிமம் 3000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கொடுக்குறோங்க. ஃபினான்ஸுக்கு வந்து ப்ராசஸ் ஃபீங்க வந்து பேஸ்ட் ஆன் சிபில் பொறுத்து அப் டு 1000 மட்டும் தான் வாங்குறேன். சில பேர்த்துக்கு 0 வருங்க, சில பேர் 1000 வருங்க. அதர்வைஸ் நம்ம எந்த பேமெண்ட்டும் வாங்குறது இல்லைங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 3 மாதம் 3 ஃப்ரீ சர்வீஸ், அதாவது வாட்டர் வாஷ் வந்து ஃப்ரீயாக பண்ணித்தரேங்க. கஸ்டமர்ஸ் இப்போ இன்றைக்கி பொங்கலுக்கு எடுக்கிறாங்க, நியூ இயருக்கு எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாக 3 வாட்டர் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது எந்த இதுவும் இல்லைங்க. ப்ளஸ் 999க்கு அவங்களுக்கு வண்டி கொடுக்கணும். எல்லா மக்களும் வண்டி ஓட்டணுங்கிற கான்செப்டில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் வாங்க. தேங்க்யூ. சார் நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஈரோடு மக்களுக்கு உங்கள் சுப்ரீம் யமஹா மோட்டார்ஸில் இந்த நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு என்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்க? எங்கள் ஷோரூமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ இயர் அண்ட் பொங்கலுக்கு பொதுவாக சொல்லணும் அப்படின்னா ரேசட்டாருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வெஹிக்கிளோட ஆன்ரோடு ப்ரைஸ்லேயே ஒரு 7000 வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் லெஸ் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஆன்ரோடு ப்ரைஸு வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1,13,000 வருது அப்படின்னா நாங்கள் 1,07,000 அந்த ரேஞ்சில் நம்ம கொடுக்குறோம். இப்போ 97,000 வருதுன்னா அப்படின்னா ஒரு 92,000 அந்த ரேஞ்சுக்கு நம்ம எக்ஸஸ் ஷோரூம் ப்ரைஸு நம்ம ஆன்ரோடு ப்ரைஸை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேசினோ அப்படிங்கிற மாடலுக்கு நீ பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 சம்திங் அந்த ரேஞ்சில் ஆஃபர் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபேஷனோ மாடலுக்கு ஒரு 3000 அந்த ரேஞ்சில் பொங்கல் டைமில் நீ ஆஃபர் வரும். இன்னொன்று பைக் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லோ டவுன் பேமெண்ட், அதாவது MT-15 R15 பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோ டவுன் பேமெண்ட்டில் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஒரு 5000, ஒரு 10,000 அந்த ரேஞ்சில் கூட நம்ம பண்ணலாம். அப்புறம் அந்த எப்செட் சீரீஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 0 டவுன் பேமெண்ட், அதாவது வந்து அமௌண்ட்டே நம்ம கட்டாமல் பண்ணலாம். ஸோ இது ஸ்கூட்டர் செக்மெண்ட்டுக்கு இருக்குது, எப்செட் செக்மெண்ட்டுக்கு இருக்குது. அந்த ரெண்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 0 டவுன் பேமெண்ட்டில் நம்ம பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஜனவரிக்கு மேலே நிறைய ஆஃபர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ எல்லா மக்களும் நம்ம ஈரோடு மக்களும் நம்ம ஷோரூம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து காமனான கொஷன் தான். நம்ம வாய்ஸ் ஆஃப் ஈரோடு ஃபாலோவர்ஸ் ஈரோடில் இருக்கக்கூடிய உங்கள் பிராண்ட்ஸில் பைக்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா எக்ஸ்க்ளூசிவாக எங்களோட ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் என்ன ஆஃபர்ஸ் வந்து பண்ணி தருவீங்க? நம்ம சக்தி பஜாஜில் வாய்ஸ் ஆஃப் ஈரோடு ஃபாலோவர்ஸ்க்கு ஃபுல் அசரிஸ் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுத்துறோம். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா 3000 ஒர்த்தபிள் ஆல் ஆஃபர்ஸ் பண்ணி கொடுத்துறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிடி மாடல்லேருந்து அப் டு டாமினர் வரல எல்லா மாடல்ஸ்க்குமே இந்த 3000 ஒர்த்தபிள் ஆஃபர் பண்ணி கொடுத்துறோம். நம்ம விஆர் சுசுக்கியில் வாய்ஸ் ஆஃப் ஈரோடு ஃபாலோவர்ஸ்க்கு இந்த ஜான் எண்டுக்குள்ளே டெலிவரி எடுக்கிற கஸ்டமர் எல்லாத்துக்கும் ஸ்கூட்டர் செக்மெண்ட்டுக்கு 500ம் மோட்டார் சைக்கிள் செக்மெண்ட்டுக்கு 2000 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் பைக் புக் பண்ணும்போதோ இல்லை வண்டி டெலிவரி எடுக்கும்போதோ வாய்ஸ் ஆஃப் ஈரோடு ஃபாலோவர்ஸை மென்ஷன் பண்ணி காமிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர்ஸ் அவைல் பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ ராயல் விங்ஸ் ஹோண்டாவில் பார்த்தீங்கன்னா எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் நம்ம ஆஃபர் கொடுக்குறோங்க. 5000 ஆஃபர் கொடுக்குறோம். இதெல்லாம் நம்ம அப்ளை சொன்னது தான். எல்லா ஆஃபரும் கொடுக்குறோம். 999 வண்டி கொடுக்குறோம். இது இல்லாமல் ஸோ வாய்ஸ் ஆஃப் ஈரோடு கஸ்டமர் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் யாராவது வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக 1500 ஒர்த்துள்ள அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எதுவும் நாங்கள் பண்ணி கொடுத்துறோங்க. அதாவது லைக் அவங்களோட அக்சசரிஸில் ஏதோ ஒன்று ஸ்பெஷல் திங்ஸ் எதுவும் அக்சசரிஸாக இருந்தாலும் சரி, இல்லை கிஃப்ட்டாக இருந்தாலும் சரி, 1500 rupees ஒர்த்துள்ள நம்ம ஒரு பெனிஃபிட்ஸ் பண்ணி கொடுத்துறோங்க. ஸோ நீங்கள் வண்டி புக் பண்ணும்போது நீங்கள் வரும்போது நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நாங்கள் வாய்ஸ் ஆஃப் ஈரோடு ஃபாலோவர் தான் காமிச்சிட்டிங்கன்னா எங்களுக்கு அது ஓகேங்க, நாங்கள் பண்ணி கொடுத்துருவோங்க. பைக் எடுத்தாலும் சரிங்க, ஸ்கூட்டர் எடுத்தாலும் சரி, எந்த செக்மெண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு அது நாங்கள் பண்ணி கொடுத்துறோங்க. நம்ம வாய்ஸ் ஆஃப் ஈரோடு ஃபாலோவர்ஸுக்கு நியூ இயர் அண்ட் பொங்கலில் நம்மகிட்ட சுப்ரீம் மோட்டார்ஸில் வண்டி வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு டிஷர்ட் அண்டு ஜர்க்கினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல்
டிஸ்கவுண்ட் ஆஃபர் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வெஹிக்கிள் புக் பண்ணும்போது நீங்கள் வாய்ஸ் ஆஃப் ஈரோடு ஃபாலோவர்ஸ்னு மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ ஓவராலாக இந்த ஷோவில் நம்ம ஈரோட்டில் இருக்கக்கூடிய டாப் பிராண்ட்ஸில் என்ன மாதிரியான மாடல்ஸ் எல்லாம் வந்து லான்ச் ஆயிருக்கு, அதில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, குறிப்பாக நம்ம வாய்ஸ் ஆஃப் ஈரோடு ஃபாலோவர்ஸ்க்கு என்ன மாதிரியான ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஷோவில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் ஆஃபர்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் பார்க்க நம்ம வாய்ஸ் ஆஃப் ஈரோடு டாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.